குரான் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கப்படலை. 1450 ஆண்டுகள் அரபு மொழியிலே இருந்தது. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு தான் மொழிபெயர்க்கப்படுது. என்ன காரணம் அவங்க மொழிபெயர்க்கிறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னா, மொழிபெயர்க்கும் போது வேற எதுவும் தவறுகள் நடத்தக்கூடாது. ஆரம்பத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா 48 தடவை திருத்தப்பட்டிருக்கு. குரான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட திருத்தப்படலை. அது ஆரம்பத்தில் என்ன மூலமாக இருந்ததோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். என்ன காரணம்னா, இப்போ ஜீசஸ் கிறிஸ்து இறந்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர் 4 ஏரியா இறந்து வர்றாங்க. 70-80 வருஷம் கழிச்சு 4 பேரும் ஜீசஸ் கிறிஸ்துடைய வரலாறு எழுதுறாங்க. 4 விதமான பைபிள் இருக்கு. ஒரே சம்பவம். இப்போ நம்ம 2 பேர் ஜீசஸோட போய் சாப்பிட்டோம்னு ஒரு சம்பவம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒயின் சாப்பிட்டோம்னு ஒரு சம்பவம் இருக்கும். அந்த பிசர்ஸ் மேல்ஸ் இந்த ஏரியாவில் ஒயின் சாப்பிட்றவங்க இருக்காங்க, அவங்களும் நம்ம மதத்துக்கு வரணும்னு ஒரு சேரும். இது மாதிரியான இடைச்சொல்கள் இந்த வேதத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாமில் அந்த அடுத்தடுத்து வந்த கலிபாக்கள் உமர் அபூபக்கர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த மொழிபெயர்க்கிறதுக்கான உரிமை யாருக்கும் கொடுக்கல. கால மாற்றங்கள் அச்சயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், பேப்பர் மீடியா வந்ததுக்கப்புறம் அரபு என்ன அங்கே என்னன்னா அந்த இஸ்லாமிய தலைமை அதை பாதுகாத்து வச்சிருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க மொழி மாற்றத்துக்கு. மொழி மாற்றத்துக்கு அனுமதி கொடுக்கும்போது என்னன்னா, அந்தந்த மொழியில விற்பனர்கள் இருப்பாங்கல்ல, வேதத்தை கண்டுபிடிச்சோமோ அவங்க தான் அதை செய்யணும். அது 1க்கு 10 பேர் அதை ப்ரூவ் பார்த்து ஒரு புள்ளியோ கமாவோ பொருள் அர்த்தங்கள் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க குரானை. மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கே தெரிய வந்தது. நம்ம கோயிலில் போய் பூசாரி மந்திரம் இருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாம உண்மையிலே என்ன சொல்றது குரானுங்கிறது தமிழ்ல படிக்கும்போது, மலையாளத்துல படிக்கும்போது, தெலுங்குல, கன்னடங்கள்ல, இந்தியில படிக்கிற வாய்ப்பு இந்த 30-40 ஆண்டுகளாக தான் மக்களுக்கு கிடைச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அச்சரத்து இருப்பாரு கோயில பூசாரி இருக்கிற மாதிரி. அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணும். சின்ன உதாரணம் சொல்லிப்பாரு. கோழி நம்ம வீட்டில் சமைக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா கோழியை பிடிச்சி காலையில் பள்ளியாசல் போகும், அச்சரத்து இருப்பாரு. வரிசையில் பார்த்தீங்கன்னா கோழியோடு ஒரு 50 பேர் இருப்பான். ஒரு கோழிக்கு 5 காசு 10 காசு. அவர் பிஸ்மில்லான்னு சொல்லி கோழியா இருப்பார். அடுத்து அந்த கோழியை தூக்கி எறிவார். அந்த கோழி அப்படியே ஓடும், சுத்தி கித்தி கபர்ஸ்தானுக்குலாம் ஓடும். அந்த கோழியை போய் பிடிக்கிறதுக்கு பாடுபட்டு வீட்டில் கோழி குழம்பு வைப்பான். இன்னைக்கு பாருங்க, யாரும் அப்படி போய் பள்ளியாசல் நிற்கிறாங்களா? நம்மளே பிஸ்மில்லா சொல்லி வீட்டில் அறுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப எளிமையானது. இஸ்லாம் என்னங்கிறத தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது அப்புறம் நமக்கு புரிச்சது. இந்த நேரத்தில் இஸ்லாமும் ஒரு 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 எழுச்சி கொடுத்து எல்லாருக்கும் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒரு மத குரு சொல்றதை ஃபாலோ பண்ண காலம் போய் நானே நேரடியாக படிச்சு தெரிஞ்சுக்கிற காலம் வரும்போது சில மாற்றங்கள் ஏற்பட்டது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு சாமிகிட்ட நம்ம போறோம். நீங்க போறீங்க, தட்டை கொடுக்குறீங்க கையில. கொடுத்த உடனே உங்க பேர் என்னன்னு கேட்பாரு. உங்க பேரை சொல்றீங்க, கிருஷ்ணன் ஒரு பேரை சொல்றீங்க. உங்க நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க. ஒரு நட்சத்திரம் சொல்றீங்க. வாங்கி அவர் சாமிகிட்ட போய் ஓம் கிருஷ்ணன் அவங்க நட்சத்திரத்தை சொல்லுவார். கடவுளுக்கு தெரியாத வந்திருக்காங்க யாருன்ட்டு மிடில் மேன் இருக்க கூடாது. அப்போ சமஸ்கிருதம் நேரடியா தெரிஞ்சா நம்ம போயிருவோம்லங்க. அப்போ அந்த மதத்துல சாதிய வேற்றுமைகள், இஸ்லாம்ல அது கிடையாது. ஆனாலும் இந்த குரானுடைய மூலம் நமக்கு தமிழ்ல தெரியாதனால இந்த அச்சரத்து மாதிரி பூசாரி மாதிரி இருந்தாங்க. கிட்டத்தட்ட உங்க வீட்டுல கோழி அரிச்சு நீங்க பாத்தியா வந்தீங்கன்னா அச்சரத்துக்கு சாப்பாடு போக முடியாது. இப்படி ஒரு காலம் இருக்கு. அந்த காலங்கள் மாறின டைம். இவங்களும் அந்த அந்த சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வர மதவாத சித்தாந்தங்கள் உள்ள நுழைகிற நேரம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் அங்கேயும் இங்கே ஒன்றுமா தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா முழுவதும் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் பாபர் மசூதிக்கு அது இதெல்லாம் நடந்த நேரத்தில் வழக்குகள் பாயிருக்கு. யாரோ எங்கேயோ ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாரு, எதிர்வினை இருக்கும்ல. அவங்க செய்யறாங்க, இவ்வளவு நாள் காவம் கடவுள் அவரும் கும்பிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு அந்த 2 இலக்கத்தில் இருந்த ஒரு பிஜேபி அப்படி விஸ்வரூபம் எடுக்குது, மதவாதத்தை கையில் எடுக்கும்போது நாடு முழுவதும் பிரச்சனை வந்ததில்லை. நாமளும் மாட்டணும் மதுரையில், அந்த நம்ம ஏரியாவில் அந்த மாதிரியான